ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற கோடை நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். அதோட அவுட்புட் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் எப்படி இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் மாதிரி தான். நான் ஒரு ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட் எப்படி நம்ம ட்ரை பண்றது ஒரு இஃபல்ஸுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன காட்டுது? வெல்கம் டு ஆன்லைன் ஓட்டிங், தென் என்டர் யுவர் ஏஜ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்குது. நான் என்னோட ஏஜ் ஃபர்ஸ்ட் என்டர் பண்றேன். நான் ஒரு 21 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோம் அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்குது, டிஎம்கேவா ஆர் டிவிகேவா அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டிவிகே அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னா யூ ஓட்டட் ஃபார் டிவிகே, தேங்க்யூ, அதோட இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ப்ரோக்ராம் தான். நம்ம இஃபெல்ஸ் கான்செப்ட் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நிறைய நம்ம பண்ணலாம். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட் பார்க்கும்போது பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எப்படி கோட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் கொடுக்குறேன். என்னன்னா வெல்கம் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். தென் இப்போ நம்மளுக்கு ஏஜ் வந்து கேட்கணும் இல்லையா? நம்ம இப்போ பார்த்த அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் ஏஜ் தான் கேட்டுச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஏஜ் கேட்கணும் அப்படின்னா நான் ஏஜ்னு ஒரு வேரியபிள் ஒன்று ஸ்டோர் பண்ணுறேன். ஏஜ் ஈக்குவல் டு யூசர்டேந்து வாங்குற மாதிரி இருக்கணும். ஸோ இன்டீஜர், ஏன்னா ஏஜ்ங்கிறது இன்ட்ல தானே வரும். இன்புட் என்டர் யுவர் ஏஜ் ஃபர்ஸ்ட். ஓகேவா? நம்ம ரெண்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோ, ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு. ஸோ இப்போ இந்த ஏஜ் வந்து 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் அவங்க எலிஜிபிள் இல்லையா? ஸோ இஃப் இந்த ஏஜ்ங்கிற வேரியபிள் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18, அதாவது 18 விட பெருசா இருக்கணும், ஆர் 18க்கு ஈக்குவலா இருக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ 18க்கு நம்மளுக்கு 18 விட அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன காட்டணும்? ஃபர்ஸ்ட் பிரிண்ட்ல யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அவங்க கிட்ட திரும்ப நம்ம ஆப்ஷன் ஷோ பண்ணோம் இல்லையா? ரெண்டு கட்சி நியமம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ சாரி, இப்போ இஃப் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் யூசர் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்து வாங்கணும். ஸோ ஆப்ஷன் ஈக்குவல் டு, இதை நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஸ்ட்ரிங்கில் கொடுக்க போகிறேன். ஏன்னா அவங்க டிஎம்கே இல்லைனா டிவிக்கு அந்த மாதிரி தான் டைப் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு ஸ்ட்ரிங் இல்லையா? இப்போ இன்டீஜர்னா நீங்கள் இன்ட்டுன்னு கொடுப்பீங்க. ஸ்ட்ரிங்னா நீங்கள் எந்த ஒரு டேட்டா டைப்புமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் நார்மலாக வெறும் இன்புட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஆர் எஸ்டிஆர் கூட கொடுக்கலாம். எஸ்டிஆர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்புட் ஆஃப் உங்களோட கண்டென்ட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். சரியா? நான் ஜஸ்ட் இன்புட்னு கொடுக்குறேன். இன்புட்னு நான் வெறுமனே எந்த ஒரு டேட்டா டைப்புமே மென்ஷன் பண்ணலன்னா அதை ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு சூஸ் அப்படின்னு கேட்கணுமா? ஸோ சூஸ் டிவிகே ஆர் டிஎம்கே. தென் இப்போ இந்த ஆப்ஷன்ல தான் நம்ம வந்து இஃபல்ஸ் திரும்ப யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் யூஸ் பண்றேன் இல்லையா? இதுக்கு பேர் நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். இஃப் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஆப்ஷன் டபுள் ஈக்குவல் டு டிவிகே அப்படின்னு இருந்துச்சுன்னா, டிவிகே அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் அதை கொடுக்கணும். நீங்க ஒரு வேரியபிளையோ ஒரு நம்பரையோ கொடுக்கும்போது தான் டபுள் கொட்டேஷன், கொடுக்காம கொடுக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கும்போது கண்டிப்பா டபுள் கொட்டேஷன் அதுல இருக்கணும். ஸோ இப்போ பிரிண்ட் யூ voted ஃபார் டிவிகே. இப்போ நான் இன்னொரு பிரிண்ட் கொடுத்துட்டு தேங்க்யூ கொடுக்கலாம். ஆர் இதுலயே ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணி தேங்க்யூ கொடுக்கலாம். ஸ்லாஷ் என் அப்படிங்கிறது என்னன்னா நியூ லைன். ஸோ இப்போ நான் தேங்க்யூ அப்படின்னு கொடுக்குறேன். அவங்க ஒருவேளை டிஎம்கே கோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எலிஃப் எலிஃப் ஆப்ஷன் டபுள் ஈக்குவல் டு டிஎம்கே. ஸோ இப்போ பிரிண்ட் யூ
voted for டிஎம்கே ஸ்லாஷ் என் தேங்க்யூ. அப்படி இல்லைன்னா இவங்க இந்த ரெண்டு ஆப்ஷனுமே கொடுக்கலனா பிரிண்ட் இன்வேலிட் அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இன்வேலிட். இப்போ அவங்களோட ஏஜ் வந்து 18க்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஓகேவா? ஒருவேளை 18க்கு மேலேயே இல்லை அப்படின்னா இந்த வெளியில இருக்கு இல்லையா எஃப், அதுக்கு நம்ம எல்ஸ் கொடுக்கணும். ஸோ எல்ஸ் பிரிண்ட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நான் ரன் பண்றேன். இல்லை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் யுவர் ஏஜ் கேட்குது. நான் இப்போ ஜஸ்ட் 18 அப்படின்னு 18 வேணா ஒரு 17 கொடுக்குறேன். ஏன்னா நம்ம போன தடவை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அதிகமாக கொடுத்தானே பார்த்தோம். என்டர் கொடுக்குறேன். என்னாச்சு? யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு வந்துட்டு அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் திரும்ப ரன் பண்ணி 18க்கு மேலே கொடுக்குறேன். ஒரு 21 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் டிஎம்கேன்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா யூ voted ஃபார் டிஎம்கே அப்படின்னு நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இஃபல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இஃபல்ஸ் ரியல் டைமாக இந்த மாதிரி ஒரு சில இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை இன்னும் அட்வான்ஸாக நம்ம மாற்றலாம். எப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு தடவை தானே கேட்குது, உங்களோட ஏஜ் என்டர் பண்ணுங்க. இல்லைனா ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு தடவை தானே காட்டுது. ஒரு தடவை நம்ம கொடுக்கும்போதே அதோட ஸ்டாப் ஆயிருது இல்லையா? இதே நம்ம திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம லூப்பிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் லூப்பிங் மூலியமா இந்த ப்ரோக்ராமை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சரியா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ.